ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து மனதின் அரண்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். மனதின் அரண்கள் என்ன? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களின்படி நம்ம வாசித்தது என்ன? மனதின் அரண்கள் 3 விதமாய் இருக்கிறது. தர்க்கங்கள் அல்லது கற்பனை செய்தல் அப்படின்றத நான் சொன்னேன். இமேஜினேஷன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? மேட்டிமை. 3ஆவதாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத எண்ணங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதில் தான் நம்ம முதலாவது இமேஜினேஷன்ஸ் அல்லது தர்க்கங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். தர்க்கம் என்பது விவாதம், வாக்குவாதம். ஆனால் அது எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, யாரோட வாக்குவாதம்னா மற்றவங்களோட பண்ணுற வாக்குவாதம் இல்லை, நமக்குள்ளே வர்ற வாக்குவாதம் இல்லையா? அது எதனால வருதுன்னா, நம்ம கற்பனை செய்கிற சில காரியங்கள்னால தான் நம்ம தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் நம்ம மனசுக்குள்ளே பல தர்க்கங்கள் எழும்பும்படியாக சாத்தான் கிரியை செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த தர்க்கங்களில் நான் முதலாவது சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து இமேஜினேஷன்ஸ்னால வரக்கூடிய எதிர்மறையான உணர்வு. எப்படி அந்த கற்பனைகளை கொண்டு பிசாசு நம்முடைய மனதின் அரணை அடிமைப்படுத்துகிறான் என்றால், முதலாவது நான் சொன்னேன், பயத்தை உண்டு பண்ணுறான். பயம் வந்துருச்சுனாலே பயத்துக்கு நிறைய ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இரட்டை சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். முதல் இரட்டை சகோதரி என்னன்னா கோபம். பயப்படுகிறவன் கோபப்படுவான். ஏன்? அவனால் சாதிக்க முடியல, அவனால் செய்ய முடியலன்னு என்ன ஆயிருது? கோபம் வந்துடுது. ரைட்? ஸோ ஃபியர் பிரிங்ஸ் ஆங்கர். அதே போல் பார்த்தீங்கன்னா பயம் என்பது இன்றைக்கு இன்னும் 2 காரியங்களை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் நம்ம பார்க்க போது வந்து விரக்தி அல்லது நம்பிக்கையின்மை. பயம் எங்கே இருக்கிறதோ நம்முடைய மனதின் அரண்ல அந்த பயத்தை கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட கற்பனைகளை கொண்டு வருகிற பிசாசினுடைய வல்லமைகள் என்றால், நம்மை நம்பிக்கை இழக்க செய்கிற, நம்மை விரக்தி அடைய செய்கிற பல எண்ணங்களை நமக்குள்ளே அந்த இமேஜினேஷன்ஸ் கொண்டு வரும். ஸோ எப்படி உண்டாகிறது? நல்லா கவனிங்க. வேதத்தில் நிறைய இடத்துல இது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்க்கலாம். அந்த எல்லா சம்பவங்களையும் நீங்க தியானித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின்மை அல்லது விரக்தியில ஆழ்ந்த எந்த ஒரு நபரும் they went on to emotional spiritual collapse. மன ரீதியில, உணர்ச்சிகளின் ரீதியில, ஆவிக்குரிய ரீதியில அவங்க கடைசியில் தோல்வி அடைஞ்சாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். ரைட்? முதல் உதாரணம் எங்க இருக்குன்னா, வேதத்துல யாத்ராமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 10 and 11 வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போதே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நல்லா கவனிங்க. உண்மையில அவங்க கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அங்க வசனம் சொல்லுகிறது மிகவும் பயந்தார்கள். ஏன்? பயப்படத்தக்க ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. முன்னாடி போனா செங்கடல், பின்னாடி யார் வரா? பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வந்திருக்கான். அடிக்கடி நான் இந்த சித்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் மலைகள், இன்னொரு பக்கம் எகிப்தியருடைய பட்டணங்கள், எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது. 4 பக்கத்துலயும் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில யாருக்குமே பயம் வரத்தான் செய்யும். கரெக்ட்? உங்களுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனைனா பயம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். ஆனா இந்த எகிப்தியர் கொஞ்சம் ரீவைண்ட் போட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இங்க வந்து சேர்ந்தாங்க? எப்படிங்க வந்து சேர்ந்தாங்க? எகிப்தியன் வந்து ரொம்ப சந்தோஷமா டாட்டா பை பை காட்டி போயிட்டு வாங்கன்னு சொன்னானா, விடமாட்டேன்னு சொல்லி அடிமைப்படுத்தி வச்சிருந்தவனை கர்த்தர் அடிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல தண்டனையின் மேல் தண்டனை, நியாய தீர்ப்பின் மேல் நியாய தீர்ப்பு. எகிப்தியன் ஆண்டவர் போட்டு அடிச்சு நொறுக்கினார். இதுல என்ன வேடிக்கைன்னா, உண்மையிலே சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்கள்
அடிமைகளா இருந்தார்கள், அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தன் இருந்தான் தெரியுமாங்க, ராஜாவா இருந்த அடிமைத்தனத்துல இருந்தான். யாரு? பார்வோன். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறான், ஆனா அவன் யாரா இருக்கிறான்? அடிமையா தான் இருக்கிறான். யாருக்கு அடிமை? மோசேக்கு அடிமை அவரு. அல்லேலூயா. அவர் சிங்காசனத்துல வேணா உட்காரலாம், கட்டளை வேணா போடலாம், ஆனா மோசே கையெழுத்து போடாம ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. மோசே சொல்லாம ஒண்ணாங்க நடக்காது. அல்லேலூயா. ஓகே, அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்கு வரும். ஏன் பழைய ஏற்பாட்டுல இருந்து மட்டும் புதிய ஏற்பாட்டுல ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு முறை கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது என்னாச்சு? காற்று எழும்பிச்சு, புயல் எழும்பிச்சு, கப்பல் அசைகிறது, ஆடுகிறது தண்ணீர்ல. உடனே இவங்க என்ன செய்யறாங்க? மார்க் 4:38 வாசிங்களேன். மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவரா நல்ல ஜாலியா தலையாணி போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எதனால? அவருக்கு தெரியும், என்ன காற்றடிச்சாலும் என்ன புயல் எழும்பினாலும் இதெல்லாம் ஏன் வல்லமைக்கு, ஏன் அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. இதுக்கு வல்லமை இருக்கு, ஆனா இதுக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கு. இது தான் வல்லமையை கொண்டு என்ன மேற்கொள்ள. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாத்தானுக்கு வல்லமை தாங்க இருக்கு. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாத்தானுக்கு வல்லமை தான் இருக்கு. உங்க கையில அதிகாரம் இருக்கு. அவன் நினைச்சா கூட உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பாதறி போய், ஐயோ பிசாசு என் படகு கவலை போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற ஆண்டவரை, நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஆண்டவரை போட்டு உலுக்கி எடுத்து, நான் உண்மையிலே சொல்றேன், இவங்க பயப்படாம இருந்திருந்தா ஆண்டவர் எந்திரிச்சுக்கவே மாட்டாரு. அவர் படுத்து நல்லா தூங்கி இருப்பாரு. அந்த புயல் முழுக்க கடந்து போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் இறங்கி நடந்து போயிருப்பார். கரெக்டா? இவங்க பயம்தான் அவரை எழுப்பி விட்டுச்சு. பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாயிருப்பீர்களானால் நீங்கள் பதறுவதில்லை, நீங்கள் பயப்படுவதில்லை. குமாரன் படுத்திருக்கிறாரு. எந்த படகுல எந்த சீஷர்கள் பயப்படுறாங்களோ அதே படகுல அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உலகம் கலக்கம் அடைகிற சூழ்நிலைகள்ல, உலகம் நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால். அல்லேலூயா. குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன காற்றடிச்சாலும் பரவாயில்ல, என்ன மழை பெய்தால் புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. The one who is in me is greater than him who is in the world. இன்னொரு சம்பவம் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வாசிங்களேன். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. கரெக்டா? எலியா ஒரு பலமான தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர். மழையே 7 வருஷம் பெய்யல. இவர் போய் முழங்கால் போட்டதுனால பெருமழையின் சத்தம் கேட்டது மட்டுமல்ல, அந்த பெருமழை தேசத்தின் மேல் பெய்ததா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இந்த எலியா ஒரு சாதாரண ஒரு எசபேல், சாதாரணமான சொல்றேன், ஆனா எசபேல் ஆவி மோசமான ஆவிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும் இவரு? நான் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த எசபேலிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நான் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை அந்த எசபேலை மிதிக்க அழைத்திருக்கிறாரானால் அவளுடைய கழுத்து என் காலின் கீழே தான் வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு யெகூ, அவன் என்ன பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசியா யெகூ? கிடையாது. கர்த்தர் ஏதோ
எலியா வேலையை முடிக்காம போனதுனால யெகூவ அனுப்பிச்சு என்ன சொல்றாரு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. தேவன் தீர்மானித்தது ஒருபோதும் நடைபெறாமல் போகாது. ஆனா நம்ம விரக்தி நம்பிக்கையின்மையில போனோம்னா நம்மளை கொண்டு அவரால் நடத்த முடியாது. நம்ம கதை அவுட்டு, யாரோ ஒருத்தர் அந்த மகிமையை எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க என்ன நடந்துச்சு. யெகூ போய் யோசித்து பாருங்க அந்த சம்பவத்தை. யெகூ யெசபேல் மேல ஒரு விரலையாச்சும் வச்சாரா? எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க பைபிள்ல? எல்லாருமே வாசித்திருக்கீங்க கரெக்டா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. யெகூ யெசபேல் மேல் கை வைத்தானா? அவன் கையே வைக்கல. கீழே நின்னுட்டு சத்தம் போடுறான், யார் அங்கன்னா? அங்கிருந்து யெசபேலை கீழே தள்ளி கொன்னுட்டாங்க. முடிஞ்சு போச்சு அவ கதை. கைய கூட வைக்கலங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறாரோ தெரியல. உங்க சத்ருவை பார்த்து, ஐயோ பெரிய சத்ரு, என்னை விழுங்கிடுவான், என்னை கொன்றுவான், என்னை முடிச்சிருவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு ஒரு விரல் கூட தேவையில்ல அவனை கீழே தள்ளுறதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு ஒரு சத்தம் போதும். யார் அங்கே? உங்கள் பட்சத்துல கர்த்தர் நிற்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய தூதர்களை அனுப்புவார். பழைய ஏற்பாட்டிலேயே தூதர்கள் வந்தாங்கங்க. புதிய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாய் தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்க ஒரு சத்தம் கொடுத்தா போதும், டமார்னு உங்க சத்துரு கீழே கவுந்துருவான். தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியது அறிக்கை, யுத்தம் செய்யறது தூதர்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரியலன்னா போய் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை 12 அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. முதல் பகுதி முழுசா மிகாவேலும் அவன் தூதர்களும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. எதனால சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களா? பின்னாடி சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இவங்களா யுத்தம் செஞ்சாங்க, நம்மளா யுத்தம் செஞ்சோம்? செய்யல. நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒரு கையில் எடுத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு காலையில பலியான செம்மறி, எங்களுக்காக பலியிடப்பட்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்களுக்கு இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு தேவையானது ஒன்று மாத்திரம்தான், உங்கள் வாயின் அறிக்கை. உங்க வாயின் அறிக்கையினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்க பேசுறீங்க. வான மண்டலங்கள்ல யுத்தத்தை கிளப்பி விட்டுறீங்க. நீங்க பொல்லாத ஆட்கள்ங்க. எப்போ? அதனாலதான் நாங்க வாயை திறந்து பேசுறது இல்லை சிஸ்டர். நாங்கள் எப்போ பார்த்தாலும் புலம்பி, எப்போ பார்த்தாலும் நம்பிக்கையின்மையும் எப்பொழுதும் விரக்தியை தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசிட்டாங்க வானமண்டலத்தில் யுத்தம் கிளம்பிருமே. பேசுங்க. அந்த யுத்தத்தை கிளப்பி விடுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சாத்தானையும் அவன் வல்லமைகளையும் கீழே தள்ளுவதற்காக தான் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களா முடிவு செய்தா என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 14:12. Proverbs chapter 14 verse 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஓகே, என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. எலியாவுக்கு தோன்றினது ஒண்ணுதான், ஆண்டவரே இந்த யெசபேல மேற்கொள்ள முடியாது, யெசபேல ஃபேஸ் பண்றதை காட்டிலும் நான் உங்களை ஃபேஸ் பண்றது நல்லது, என்னை தூக்கிருங்க அப்படின்ட்டார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஊழியம் முடிவுக்கு வந்துருச்சு. அழைப்ப கொடுத்துட்டு வந்துட்டாரு. விளங்குதா? நல்லா கவனிங்க. தேவன் திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. அழைப்பையோ அபிஷேகத்தையோ தேவன் ஒரு விசை கொடுத்து திரும்ப வாங்குகிறவர் அல்ல. ஆனா நீங்க ஓட்டத்தை விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னா உங்க அழைப்பும் அபிஷேகமும் வீணா போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எலியா பண்ண தப்பு அதுதான். தான் அழைப்பையும் அபிஷேகத்தையும் விட்டுட்டு போனாரு. ஆண்டவர் சொல்றார், சரி எலியாவே, உன் ஜெபத்தை கேட்டேன், கிராண்டட். ஆனா என் வேலை இன்னும் முடியலப்பா. போப்பா, நான் உன் மேல வச்ச அபிஷேகத்தை என்ன பண்ணிரு, யெகூவுக்கு கொடு, ஆசகேலுக்கு கொடு, எலிசாவுக்கு கொடு, புறப்பட்டு வா. தூக்கிட்டார். அக்கினி ரதத்துல போனதுனால நம்ம என்னோ வெற்றியோட போனாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கங்கள் முடியல. ரைட்? அந்த நோக்கங்களை ஆண்டவர் எப்படியும் நிறைவேற்றித்தான் முடிப்பாரே தவிர, நீங்களும் நானும் நிக்காததுனால, விரக்தினால, சோர்வுனால நம்ம பின்வாங்கி போறதுனால ஆண்டவர் செய்யாமல் போகிறது இல்லை. He will do it. Hallelujah. ஆனால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள் பெற்றுக்கொள்வதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க.
புதிய ஏற்பாட்டில் நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இல்லை, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுட்டாரு. அவரோடு கூட பிதா என்ன செஞ்சிட்டாரு? மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுத்துட்டாரு. சோகத்தை குறித்து ஒரு வசனத்தை பார்க்கலாம், ஒரு உதாரணத்தை வேதத்துல இருந்து பார்க்கலாம். ரைட், ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிலேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். நகோமி என்று சொன்னால் இனிமை, இன்பம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? சொல்றா, டோன்ட் கால் மீ தட், என்னை அப்படி கூப்பிடாதீங்க. ஏன்? நான் நிறைவுள்ளவளா போனேன். எங்க போனேன்? மூவாவுக்கு போனேன். அது ஓன் தப்பு, ரைட்? ஆனா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம், கணவன் வந்து இங்க பஞ்சம் ஒன்னே இழுத்துட்டு போயிட்டாராங்க. போய் அவர் போயிட்டாரு, அடுத்து 2 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. நம்பிக்கையின்மையினால் அவளுக்குள்ள ஒரு சோர்வு, சோகம், எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு கிரீஃப் தான் இருக்கே தவிர சந்தோஷப்பட முடியல. இப்ப நகோமிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மையை பார்க்க முடியல. புரியுதா? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்களா என்னோட? சரியா? நகோமியோடைய வாழ்க்கையில பெரும் சோகம்தான். ஆனால் அந்த சோகத்தின் நடுவுல ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன நன்மை? ரூத் என்கிற ஒரு நன்மை. ஏங்க நான் கேட்குறேன், எந்த ஊர்லங்க ஒரு மருமக தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு, தான் வீட்டை விட்டுட்டு, தனக்கு அறிமுகமான ஜனங்களை விட்டுட்டு, ஒன்றும் இல்லாத ஒரு மாமியார் பின்னாடி வருவா? சொல்லுங்க பார்ப்போம். காசு பணம் இல்லாத ஒரு எம்டி மாமியாருக்கு பின்னாடி வர்றதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அதுவே கர்த்தர் கொடுத்த ஈவு, ரைட்? தன் வயதான காலத்துல தன்னை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தையை கொடுத்துருக்கிறாளேன்னு யோசித்திருந்தாலே நகோமி என்ன செஞ்சிருப்பா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருப்பா, ரைட்? அதை யோசிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, எதுக்கு இந்த பெண் நம்மளை பின்னாடி துரத்திட்டு வந்திருக்குது? இதுக்கு வந்து நான் ஒண்ணுமே கொடுக்க முடியாது, இதுக்கு நான் ஒரு நன்மையும் செய்ய முடியாது, எதுக்கு இவன் பின்னாடி வந்திருக்கான்னு யோசித்திருந்தா கூட சரி, தேவ திட்டம் ஏதோ இருக்கு போல அப்படின்னு நகோமி யோசித்திருந்தா கூட அவள் அவ்வளோ துக்கம் அடைந்திருக்க மாட்டாள். ஆனா தேவ திட்டத்தை அறியாத வரைக்கும், நீங்கள் உங்களுடைய சுய முடிவுகளில் இருக்கிற வரைக்கும் சோகம்தான் உங்களுக்கு தெரியும், துக்கம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா என்னைக்கு உங்க பார்வையை விட்டு கர்த்தருடைய பார்வையினால பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளோ அழகா நடத்துறாரு பாருங்க. போற ரூத்து அது வரைக்கும் நகோமிக்கு லைட் அடிக்கல. நல்லா கவனிங்க, நகோமிக்கு ஒண்ணுமே தெரியல அது வரைக்கும். இவ போறா, போய் போவாசுடைய வயல்ல வேலை செய்றா. செஞ்சுட்டு திரும்ப வந்த உடனே நகோமி கேக்குறா, எங்க போன? போவாசுடைய. போவாஸ் அப்பதான் லைட் அடிக்குது. எங்கேயோ இவர் நமக்கு உறவின் முறையாச்சே. அதுவும் என்ன உறவின் முறைனா, என் பிள்ளை மறிச்சிட்டான்னா என் பிள்ளைக்கு வந்து ஒரு வாரிசை உண்டாக்கக்கூடிய உறவின் முறை இவன் தான். அப்போதான் தெரியுது. நல்லா கவனிங்க, அவ பொறுமையா காத்திருந்திருந்தானா அப்பமே சொல்லியிருப்பா, நான் மாறலப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பேர் மாறாது, ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. வாசிங்களேன், லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இது பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. என்னன்னா, பேசுறது என்னது? பேசுறது கடந்த காலத்தினுடைய மகிமையான சம்பவங்களை குறித்து. ஆனா கடந்த காலத்தின் மகிமையான சம்பவத்தை குறித்து பேசுறவன் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறான். வழங்குதா உங்களுக்கு? பழைய மகிமை பேசுறதுல யூஸ் இல்லை. அந்த பழைய மகிமை தான் உங்க எதிர்காலத்துக்கான நம்பிக்கைன்றதை நீங்க உணரணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது?
ரைட்? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கறதுக்கு காரணம் என்ன? எப்படியெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாரு, எப்படியெல்லாம் என்னை விடுவிச்சாரு, எப்படியெல்லாம் நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்தபோது சத்ரு என்னை மேற்கொள்ள விடாமல் என்னை தூக்கி கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நிலைநிறுத்தினார். எப்படி நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் கடந்த போதெல்லாம் என்னை தூக்கி என்ன மகிழ்ச்சினால நிரப்பி என்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும்? பழையவைகள் அல்ல, புதியவைகளே எனக்கு வைத்திருக்கிறார். பழைய மகிமை அல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிற தேவன். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமைக்கு கொண்டு போற தேவன். என்ன முன்போல் இல்ல, அதை விட சிறப்பா ஆண்டவர் வைப்பாருன்றத நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. ரைட்? இப்போ இவங்க சோக முகமா இருக்கிறாங்க. ஏன்? 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவர் ரட்சிப்பாரு நினைச்சோம், அவர் மரிச்சிட்டாரே. ஏன் மரிச்சாரு? ஏன் உங்களுக்கு சோகம் வந்துருச்சு அவர் மரிச்ச உடனே? நீங்க அவர் வார்த்தைய மறந்து போயிட்டீங்க. கரெக்டா? வார்த்தைய மறந்து போயிட்டீங்க. அவர் வெறும் நான் மறிக்க வேண்டியது அவசியம்னு சொன்னது மட்டும் இல்லை, இவனுங்க அந்த மரணன்ற வார்த்தையை கேட்டோடனே மரணத்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. புரியுதா? நம்மளும் அப்படிதான். மரணன்ற வார்த்தை கேட்டாலே மரணத்தை தான் பிடிச்சிக்குவோமே தவிர ஜீவனை பிடிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்திருந்தார்? நான் மறிக்க வேண்டியது அவசியம் என்று பேசினது மட்டுமல்ல, 3ஆம் நாளிலே நான் எழும்ப வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் சொன்னார். ஹல்லேலூயா. கல்லறை அடக்கி வைக்க முடியாது என்பதையும் இயேசு சொல்லியிருந்தார். ஆனா இவங்க என்ன செய்யல? ஞாபகம் வைக்கல, மறந்து போயிட்டாங்க. மறந்ததுனால ஊரை விட்டு அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்? நம்ம வேலையை பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாமல் போகும் என்று சொன்னால் நீங்க சோர்விலையும் துக்கத்திலையுமே உட்கார்ந்துருப்பீங்கன்னா நீங்க வல்லமைய காண முடியாது. ரைட்? அதுக்கு தான் சாத்தான் அந்த சோர்வை கொண்டாந்து வைக்கிறான். எப்போ பார்த்தாலும் அழுது 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 புலம்பி 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 ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே. தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. காரணம் என்ன? அவர் வெற்றியின் தேவனாய் இருக்கிறார். வெற்றியின் ஜெயதோனியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கல்லறையில் அடக்கி வைக்கப்படுகிறவர் அல்ல, அவர் கல்லறைகளை பிளந்து உயிரோடு எழும்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்கு, விதைக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? உங்க நெஞ்ச தட்டி சொல்லிக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. Hallelujah. The Spirit of God is upon me. The Spirit of God is within me. அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. Hallelujah. வெறும் சரீரத்தை மட்டும் இல்லைங்க, செத்து போன சூழ்நிலையை அவர் உயிர்ப்பிக்க முடியும். செத்து போன நம்பிக்கை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். செத்து போன எதுவா இருந்தாலும், உறவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த செத்து போன உறவுகளுக்கும் புதிய ஜீவனை கொடுத்து அவரால் எழுப்பி நிறுத்தி சிறந்ததாய் மாற்ற அவரால் ஆகும். ஹல்லேலூயா.